ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. விராட் கோலியோட இந்த ரிட்டையர்மெண்ட் பத்தி கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியால நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுல எது உண்மை எது போய் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா விராட் கோலியும் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை பிசிசிஐ கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. ஆனா அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கல. இங்கிலாந்து டூர் அடுத்து இருக்கு, அதனால எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வேணும், நீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட் முடிவை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதாகவும், இல்ல கோலி வந்து அதுல உறுதியா இருக்கார் அப்படின்னு ஒரு நியூஸ். இன்னொரு நியூஸ், விராட் கோலி கேப்டன்சியை டிமாண்ட் பண்ணாரு, அது பிசிசிஐனால கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு நியூஸ். சோ இப்படி விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் சுத்தி நிறைய டாக்ஸ் போயிட்டே தான் இருந்தது. பிரெயின் லாரா கூட டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு விராட் கோலி தேவை, அதனால விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் முடிவை ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஓபனாவே சொல்லியிருந்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல விராட் கோலி 9000 ரன்களை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 10,000 மார்க்கை ரீச் பண்றது அப்படிங்கிறது அவருக்கு பாசிபிள் தான். அவரோட ஃபிட்னஸ் வச்சு பார்க்கும்போது இன்னும் 2 வருஷம் கூட விளையாடலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா மட்டும் இல்லாம ஒரு அக்ரெசிவான கேப்டனா இந்தியன் டீமை இந்தியாவுக்கு வெளியே ஓவர்சீஸ் சீரீஸ்ல எல்லாமே ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட விராட் கோலி வளர்த்து கொண்டு போனாரு. இந்தியன் டீமுடைய பேஸ் அட்டாக் இம்ப்ரூவ் ஆனதுக்கு விராட் கோலியோட கேப்டன்சி முக்கியமான ஒரு காரணம். இண்டிவிஜுவல் பிளேயரா விராட் கோலி டெஸ்ட்ல நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணியிருந்தாலும், ரன் மெஷினா இருந்திருந்தாலும், விராட் கோலி இங்கிலாந்து சீரீஸ்ல டீம் ஹடலுக்குள்ள பேசின ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு ஹீரோயிக் மூமெண்டா இருந்தது. அடுத்த 60 ஓவர்ஸ் அவங்க நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு பிளேயர்ஸ் கிட்ட பேசி டீமையே பம்ப்ட் அப்பா கொண்டு போனாரு. அந்த மேட்சையும் நம்ம வின் பண்ணோம் இங்கிலாந்துல. இந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு ஆஸ்திரேலியன் லெஜண்ட் ஷேன் வார்ன் டெஸ்ட் கிரிக்கெட் உயிரோடு இருக்கிறதுக்கு விராட் கோலி மாதிரியான பிளேயர்ஸ் கண்டிப்பா தேவை அப்படின்னு அப்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. விராட் கோலியுடைய இந்த ரிட்டையர்மெண்ட் கரெக்டான டைம்ல எடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் ஒரு 2 இயர்ஸ் அவர் விளையாடி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா?